Hello friends, welcome to our channel. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ப்ளம் கேக் எப்படி செய்யறன்றதை பார்க்கலாம். அதாவது கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்யறன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நல்ல ப்ளம் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் லிக்கர்ல ஊற வைக்கணும். அப்படி உங்களுக்கு லிக்கர் வேணாம்னா கிரேப் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு அதில் ஊற வச்சுக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எத்தனை நாள் நல்லா அந்த லிக்கரில் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 month முன்னாடியே இதை ஊற வச்சுருவாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பிளாக் கரண்ட், டேட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, செரிஸ், கேஷ்யூ நட்ஸ், ஃபிக் இதெல்லாம் தான் மெயின். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நாங்கள் 7 to 8 months முன்னாடியே இதை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டோம். அந்த மாதிரி இது மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே இதை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு ஊற வைக்கணும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பாருங்கள், ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 8 months கழிச்சு இந்த லிக்கரில் ஊறி எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ப்ளம் கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ப்ளம் கேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 200 grams ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் 200 grams ஐசிங் சுகர், அதாவது அரைச்ச சர்க்கரை, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சுகரையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும். இந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 எக் ஆட் பண்ண போகிறோம். அதில் 1 by 1 ஒவ்வொரு எக்கை ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே தடவையும் எல்லா எக்கையும் ஆட் பண்ணக்கூடாது, அது கேர்டலான மாதிரி ஆகிடும், அந்த பேட்டரும் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம 1 by 1 ஆட் பண்ணி பீட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ எல்லா எக்கையும் ஆட் பண்ணி பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 grams மைதாவில் 1 tablespoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மைதா, ஐசிங் சுகர் எல்லாமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்னமன் பவுடர், அதாவது பட்டை, அதை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/4 tablespoon ஆட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கேரமலைஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ இந்த கேக்குக்கு மெயின் கலர் கொடுக்கறது இந்த சுகர் கேரமலைஸ் தான். ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறம் 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க இந்த கேக் மிக்சிங்கில். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக ஆட் பண்ணிடாதீங்க, கேர்டலான மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸில் 200 grams ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மைதாவும் பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்க் யூஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதை ஒரு ரவுண்ட் அலுமினியம் மோல்டில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க, அது லெவல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அது மேலே நட்ஸ் எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 180 degree ப்ரீ ஹீட் ஓவனில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 to 45 minutes பேக் ஆகிடும். கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.